நம்ம வாஷ் பண்ணி தான் புதுசாக தண்ணி நீங்கள் வந்து பூஜை பாத்திரங்களை வந்து அப்புறமா கூட தேய்க்கலாம், வாரத்தில் ஒரு முறை கூட தேய்க்கலாம். ஆனால் பஞ்சபாத்திரம் தினமுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி வைக்கிறது நல்லது. அதுலேயும் வெறும் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய், இல்லை துளசி 2 போட்டு கூட நம்ம வைக்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, வாசலில் நம்ம விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நடு வீட்டில் வந்து விளக்கு ஏற்றணும். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து தேவைப்படலாம். அதுக்காக தான் நான் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கோலமும் வந்து போட்டாச்சு. அதே மாதிரி நான் நிலவாசலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃபுல்லாக வந்து மஞ்சள் தடவி விட்டுருவேன். அதுக்கு மேலே வந்து கோலம் போடுவேன். பார்க்கவும் மங்களகரமாக இருக்கும், ரொம்பவே நல்லதும் கூட. அதனால தான் விளக்கும் வந்து ஏற்றியாச்சு. அன்றைக்கி நான் வந்து எல்லாம் விளக்குக்கெல்லாம் வந்து பூ வச்சுருந்தேன், சாமந்தி. அதுக்கப்புறம் மல்லி வச்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதே மாதிரி நம்ம பூ வைக்கும் பொழுது விளக்கில் இருக்கக்கூடிய அந்த அம்மனோட